ஒரு 3 நாள்ல ரெடி ஆயிரும் இந்த சொர்க்கா. நம்ம கார்டன்ல இருந்து இந்த சைடு கார்டனுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை கூட இருந்திருக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்றது? இப்போ நம்ம எங்கடா வந்திருக்கோம்? இங்கே தான் வந்திருக்கோம். ஃபேமிலியாக தான் வரணும். இப்போ பேச்சுலரோட மைண்ட் வாய்ஸ். பேச்சுலராக இருந்தால் நான் ஏன் அங்கே வரேன்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ப்ளீஸ் கசின். வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. வணக்கம் மக்களே, எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கும். இன்றைக்கி ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் எங்களோட ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி தேர்ஸ்டே விசாகன் குட்டிக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. எதுக்காக என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவனோட ப்ராஜெக்ட் முடிச்சு ஒரு 2 days முன்னாடி நாங்கள் அனுப்பிட்டோம். ஸோ எப்படி இருந்தது, அந்த அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம், அது எல்லாமே பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கா உனக்கு? ஓகே. ஃபுல்லாக வெட்ட ஒட்டை எடுக்கன்னு செம்ம காமெடியாக போச்சுங்க. ஆக்சுவலாக இதில் தான் தமிழில் எழுதணும்னு சொல்லிட்டுங்க மறந்தே போயிட்டேன். இப்போ பார்த்தா டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே இப்போதைக்கு சப்மிட் பண்ணு, நான் அப்புறம் எழுதி தரேன், மேம் ஒட்டிட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். விசாகன் குட்டியே ஒட்டிடுவான். இருடா எடுத்துகிட்டு வரேன். பாப்பா தெலுங்குல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ் த ஃபெஸ்டிவல்? யுகாதி. ஓகே ஓகே. யுகாதினா தெலுங்கு வருஷ பிறப்புங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த சைடு பொங்கல் போட்டிருக்காங்க. அவங்க சங்கராந்தி சொல்லுவாங்க, மகர சங்கராந்தின்னு போட்டிருக்காங்க. சூப்பரில். எப்படி இருக்குது ப்ராஜெக்டு? பிடிச்சிருக்கா உனக்கு? உன்னோட மாடல் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு ஸ்கூல் பஸ்ஸில் கொடுத்து அதை வாங்கிட்டு அவங்க கரெக்டாக போயிடுங்க. அதுதான் அடுத்த டாஸ்க் எங்களுக்கு. காலையிலே கார்டனுக்கு கார்டன் வேலை செய்யலான்னு ஆரம்பிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லெமன் கிராஸ் செடி இருக்கு இல்லையா, அது பிடுங்கி இந்த பக்கெட்டில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஒர்க்கு செய்யணும்னு தாங்க நினச்சிருக்கேன். ஆனால் என்னென்னா பிடுங்கி நடுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. கீழே இருந்தாலே நல்லா இருக்கே அப்படின்ட்டு விட்டுட்டேன். அடுத்து அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா எது எங்கே போடுவாங்கன்னே தெரியாது, நம்மளுக்கு இது கிடைக்குமானே தெரில. அதனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு மனசை பிடுங்கி வைக்கலான்ட்டு வந்தாச்சு கார்டனுக்கு. ஆக்சுவலாக இது முன்னாடி தொட்டியில் தான் இருந்தது. தொட்டியை விட கீழே வச்சா நல்லா வளருமேன்னு நினச்சேன். இப்போ மறுபடியும் தொட்டிக்கே போக போகுது. கீழே ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. அப்போ தான் வேர் நம்மளுக்கு பிடுங்குறப்போ உடையாமல் வரும். அதுக்காக லைட்டாக பிடுங்குனுங்க, கொஞ்சம் இதுவாகிற மாதிரி இருக்குது. அதனால தான் சரின்ட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது அப்படியே செட் ஆகி ஒரு 15 minutes ஆகட்டும். அதுக்கப்புறம் பிடுங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. 3 சொரக்காவும் பறிச்சாச்சுங்க. இப்போ இன்னும் இந்த ஒரு சொரக்கா தான் இருக்குது. இது இன்னும் நல்லா பெருசாகணும். நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு எனக்கு சொரக்கா தருவீங்களா சமைக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். இன்னும் ஒரு 3 நாளில் ரெடி ஆயிரும் இந்த சொரக்கா. பொன்னாங்கண்ணி கீரை இங்கே வைக்கலைங்க. நம்ம கார்டனில் இருந்து இந்த சைடு கார்டனுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கற்பூரவள்ளி செடியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே பிடுங்கி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு மேலே நம்மள்கிட்ட கற்பூரவள்ளி செடியும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாங்க செடியெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்கும். பட் இப்போ இது கிளியர் பண்ணுறதுனால கொஞ்சம் எடுத்து வைக்கவும் முடியல எல்லாராலையும். ஸோ இப்போ இது ஒரு சின்ன சின்ன பீசஸாக வச்சு நம்ம வச்சிடலாம் கற்பூரவள்ளியை. இப்போ நம்ம லெமன் கிராஸ் செடியை பிடுங்கி நட்டுக்கலாங்க. இது ஆக்சுவலாக அந்த பாக்ஸோடு வச்சேன்னு சொன்னேன் இல்லை. ஸோ அதனால் அது அப்படியே ஒன்றா இருக்குது. ஸோ இதிலேருந்தே அப்படியே எடுத்து பார்ப்போம். இதிலேருந்து பாருங்கள், அந்த டப்பாவோட அச்சு இன்னுமே அப்படியே இருக்குது. இது கீழே மண்ணில் தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் அப்படியே ஒட்டுக்க தான் எடுக்க வருது. சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலாப்பில் தூக்கணுன்னா அப்படியே கரெக்டாக வந்துடும். அப்போ சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த பாருங்கள், நல்லா அழகாக இன்னும் இந்த பாக்ஸோட ஷேப்பில் தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுவோம், இதில் வச்சுருவோம். இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை கூட இருந்திருக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, கீழே வச்சா நல்லா வரும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அதையும் இப்போ கிளியர் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி ஓகே. முன்னே இருந்த பாக்ஸை விட இது கொஞ்சம் நல்ல பெரிய பாக்ஸு, மண்ணும் நிறைய கொட்டியிருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாக மண்ணை ஃபில் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். வேர்லாம் வெளியில் தெரியாத மாதிரி ஃபுல்லாக நல்லா மண் போட்டு கவர் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணி விட்டுட்டு டெய்லி தண்ணி ஊற்றணும். 2 வேளை கம்பல்சரி தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். திடீர்னு பார்க்க இப்படி என்னவோ கரும்பு மாதிரி இருக்குது இல்லை, செம்மையாக இருக்குது.
கற்பூரவள்ளி செடி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இதை வந்து கட் பண்ணி வச்சாலே வந்துடும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேரும் பிடிச்சிரும். ஒரு வாரத்திலே வேரும் பிடிச்சிரும். குட்டீஸ்க்கு கோல்டு காஃப்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக கற்பூரவள்ளி துளசி கொடுக்காமல் இருக்கவே மாட்டோம். அதுக்காகவே நிறையா வளர்த்துட்டு இருந்தேன். நம்ம கார்டன்லேயே அவ்வளோ பொதாராட்டம் இருந்து வேணான்ட்டு வெட்டி தூக்கி போட்டோம். இப்போ பாருங்கள் வேணும்ன்ட்டு பொக்கிஷமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே ஒரு பொருள் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதோட மதிப்பே இல்லை. அது இல்லைன்றப்ப தான் வந்துட்டு அதோட மதிப்பே தெரியுது நம்மளுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க, இது அப்படியே வைக்க முடியாது. ஒரு 2-3 தொட்டியில் வந்து நட்டு விடலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி செடி எல்லாத்தையும் வந்து இது மாதிரி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாற்று நடுற மாதிரி நட்டு வைக்கிறது தான். செடிக்கெலாம் ரொம்ப பெருசாக மண்ணெலாம் தேவைப்படாதுங்க. குட்டியாக ஒரு தொட்டி வச்சுருந்தாலே நீங்கள் வந்து நட்டு வச்சுக்கலாம். நான் வந்து மண் நிறைய இருக்குது கார்டன் கிளியர் பண்ணதுனால, அதனால சரி ஓகே நட்டு வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மண்ணில் போட்டிருக்கேன். கடவுளே சூப்பராக வரணும் தங்கம். கற்பூரவள்ளி செடி எல்லாம் இந்த ஒரு 3 டப்பாக்கு வந்து வந்தது. எல்லாத்தையும் நட்டு வச்சாச்சுங்க. அவ்வளோதான், எனக்கு கார்டன் வேலை சக்ஸஸ். விசாகன் ஆச்சு தூங்குறாங்க. அப்படி பாப்பா ஏஞ்சாலும் விசாகன் பார்த்துப்பான். அச்சு ஷேப் சொல்கிறீங்களா? இது என்ன ஷேப்? ரெக்டாங்கிள். இது என்ன ஷேப்? செமி சர்க்கிள். இது சர்க்கிள். இது ஸ்டார். இது பென்டகன். இது ஓவல். இது என்னது இது? டைமண்ட். இது ஆனா இங்க கீழ ராம்பஸ்னல் இருக்கு. அது ஓகே, டைமண்ட் நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கோம்ல இந்த ஷேப், அதனால. வெரி குட் அக்ஷரா. அச்சு எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட் கேர்ள். ரேஷ்வந்த், இன்னைக்கு எதுக்கு ஸ்கூல் லீவு? அதனால் லீவா? நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸிபிஷனுங்க, ரிஃப்ளெக்ஷன்ற டாப்பிக்கு, அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் லீவு. எக்ஸிபிஷன். அப்பளம்லாம் தருவாங்கடா உங்கள் ஸ்கூலில்? உங்கள் ஸ்கூலில் அப்பளம்லாம் தருவாங்களா? பஜ்ஜி மிளகா எதுவும் தரமாட்டாங்களா? என்ன சிரிக்கிற? தருவாங்களா ரேஷ்வந்த்? அவங்க தரலன்னா நான் ஒன்று தான் கேட்பேன். நாளைக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது எக்ஸிபிஷன்னு. ஓகே வாங்க. இப்போ நாங்கள் ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். கிளம்புங்க சார். லாஸ்ட் மந்த் வந்து ஒரு பார்க் போயிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குன்னு எனக்கே அன்றைக்கி போய் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த பார்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் அன்றைக்கி எடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஹாய், இப்போ நம்ம எங்கடா வந்திருக்கோம்? இங்கே தான் வந்திருக்கோம். இவனுக்கு இதே வேலையா போச்சு. இது என்ன இடம்னு போய் உள்ள பார்க்குறோம். அதை பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறோம். இப்போ வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோங்க. எப்பயுமே நம்ம வந்துட்டு வக்ராசூக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இல்லை, ப்ளே ஏரியா அப்படின்னா. காரணமாக கூரை எங்கே போட்டிருக்காங்க தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வெயிலில் இருக்க முடியாதுன்ட்டு அது பார்த்தா இங்கே ஃபேமிலிஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. பேச்சுலராக யாரும் வரக்கூடாது சரியா? ஃபேமிலியாக தான் வரணும். இப்போ பேச்சுலரோட மைண்ட் வாய்ஸ். பேச்சுலராக இருந்தால் நான் அங்கே வரேன். அதானா கரெக்டு தான். ஏன்னா குட்டீஸ் தான் இங்கே விளையாடுற மாதிரி இருக்குது. இங்கே உள்ளார போயிட்டு என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து புதுசாக நாங்கள் இப்போ தான் வந்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்த. லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு பார்ட்டி இருந்தது, பர்த்டே பார்ட்டி இங்கே இருந்துச்சு. அப்போ எங்களுக்கே தெரியல இது மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால வர முடியல. சரி இந்த வாரம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். போய் பார்க்கலாமாடா? பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா தான் இருக்கு. இப்படிதான் கம்பெனி ரகசியத்தெல்லாம் சொல்லுவியா நீ? ஆமாம் எல்லா பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தம். நாங்கள் விளையாடுற மாதிரி இல்லை. ஸோ நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டு வக்ரா பீச் தான். அங்கேனா கொஞ்சம் நம்மளும் விளையாடலாம். மங்கி மாதிரி எல்லாத்துலேயும் சுற்றலாம். யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்க செக்யூரிட்டி அண்ணா உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம பார்க்கோட வியூ. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இதுதான். அப்படியே இந்த சைடில் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா அந்த சைடில் அப்படியே செக்யூரிட்டி அங்கிள் உட்காந்துட்டு இருப்பாரு. அதனால நம்ம அங்கிள் நம்மளை அடிச்சிட போறாரு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு அப்படிக்கா போயிடுவோம் சரியா? என்ட்ரன்ஸ்ல இதை பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு செடி வச்சிருக்காங்க, பூச்செடி அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. உள்ளார வந்துட்டு லைட் பிங்க்கு, வெளியில வந்து டார்க் பிங்க் கலர்ல இருக்கு. ஆனா நல்ல வெயில் டைம். இப்போ வெளியே வந்தாதான் தெரியுது. உள்ள வந்து பசங்க விளையாடுற இடத்துல எந்த வெயிலும் இல்லை. ஆமாங்க, ஏன்னா இங்க வந்து டென்ட் போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக டென்ட் இருக்கா? டென்ட் இருக்கா? இருக்கு. அந்த சைடு குட்டீஸ் எல்லாம் தாவி தம்பிட்டு இருக்காங்க. அங்கே பசங்க ஜாலியாக நிழல்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஆமாம், காத்தாடி விடுறது எடுங்க.
காத்தாடி விட்டுட்டு இருக்காங்க விசாகன் குட்டி எடுத்துட்டு வந்தா. காத்தாடினா அதை நீயோ காத்தாடி சொல்ற பத்தி அது ஏரோப்ளேன். ஐயோ ஆமா. விடு தங்க ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. எங்கடா போச்சு? இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ளே கிரவுண்டு, ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் சர்வீஸ் பில்டிங், சிட்டிங் ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. ஒன்றுத்துக்கும் வழியும் போட்டிருக்காங்க. ஜூன் ஜூலை போல் கத்தாரில் வந்து பேரிச்சம்பழம் எல்லாமே வந்துட்டு நல்ல சீசனுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் பேரிச்சம்பழத்தோட காய். இன்னும் ஒரு ஜூலை ஆகஸ்ட் போல் நல்லா பேரிச்சம்பழம்லாம் நல்லா பெருசாகிட்டு வரும். நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சி செம்மையாக இருக்குது. எவ்வளோ பேரிச்சம்பழம் பாருங்களேன். இந்த பார்க்கோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்கங்க. க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 12 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ மார்னிங் 6 to நைட்டு 12 o'clock வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபேமிலி பார்க் தானா. ஸோ ஃபேமிலியாக வந்தோன்னா வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் லேடிஸ் மட்டும் வந்தாங்கன்னா கூட அலோவ் பண்ணுவாங்களாம். ஆனால் ஜென்ஸு தனியாக வந்தாங்க அப்படின்னா அலோவ்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜென்ஸ் வந்துட்டு ஃபேமிலியாக வந்தால் தான் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பார்க் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட பார்க்குங்க. ஆனால் அந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ க்ளீனாக நீட்டாக அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈவன் டஸ்ட்பின் கூட எவ்வளோ டிசைனாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து டஸ்ட்பின்னு, ஒரு குப்பை எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்க கவர்மெண்ட் பார்க் மாதிரியாக இருக்குது. எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எல்லாத்துக்கும் ஆமாம் ஹாப்பின்னா ஜாலின்னா. வீட்டுக்கு போகலாமான்னா மட்டும் நோ இந்த பிள்ளைங்களுக்கு. அதான் குமுதா ஹாப்பி அண்ணாச்சு இல்லை, அப்போ கூட நோவா. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டென்ட்டு கொடுத்துட்டு வெயில் வராது மாதிரி ரெடி பண்ணிட்டாங்கங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட்டு ஷெல்டர் வந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வெயில் அப்போ இங்கே அழகாக ஜாலியாக உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி 3 இருக்குது. அந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. நல்லா இருக்குது இந்த பார்க்கு. குட்டியாக இருந்தாலும் காம்பேக்டாக நல்லா அழகாக இருக்குது. ரஷ் இல்லைன்னா ஓகே தான். 4 இருக்கா? இன்னும் நீங்கள் அந்த சைடு இருக்கா? ஓகே ஓகே, அந்த சைடு ஒன்று இருக்காங்க. மொத்தம் 4 இருக்குது. இந்த பார்க்கோட பேர் வந்து ஒவேனா பப்ளிக் பார்க்குங்க. நாங்கள் இந்த பார்க்கு செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஷேடடான ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ அதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ கத்தாரில் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி ஷெட்டுனா குட்டீஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பார்க் எங்கே இருக்குன்னா வக்ராவில் தாங்க இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 minutes டிரைவ் தான். ஆனால் எங்களுக்கே இவ்வளோ நாளாக தெரியல. ஸோ நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு விளையாட ஒன்று நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த பார்க்கோட லொக்கேஷன் நான் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் பாருங்கள். அச்சுக்குட்டி லித்துக்குட்டி இங்கே விளாண்டுட்டு இருக்காங்க. அப்பாவும் பையனும் இந்த சைடு விளாண்டுட்டு இருக்காங்க. உள்ளார வந்தோன்னா நல்ல ஒரு ஃபேமிலி டைமாக ஸ்பெண்ட் ஆகும்ல. இப்போ யாருமே இல்லை இந்த பீச்சில், சரி இந்த பார்க்கில் எங்களை தவிர. ஆமாம், இப்போ நாங்கள் 2 ஃபேமிலி மட்டும்தான் இருக்கோம். சுற்றி யாருமே இல்லை. இங்கே பாருங்க, இதுதான் பார்க். ஏன்டா ரிவர்ஸில் வர? இல்லை பிரேக்கை போட்டு நிப்பாட்டிட்டாங்க அண்ணா. வா மகனே. சூப்பர். பொறுமையா பொறுமையா பொறுமையா. செம்ம செம்ம. போது இறங்கிடு. அதெல்லாம் ஏற முடியாதுடா, பெருசு. இங்கே இதிலேருந்து பார்க்க அழித்து ரொம்ப குட்டியாக நண்டு மாதிரி இருக்குது. பற்றியா ஸ்டைலில்? ஹோய் அச்சு எங்கே போகிறீங்க? ஆஹா, இந்த இதில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய பசங்க தான் விளையாடுற மாதிரி இருக்குது. இதில் ஏறிட்டு திரும்பி மேலே யாராவது தூக்கி வச்சாதான் இந்த ஸ்லைடு வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. தூக்கி வைங்க அத்தை. அச்சு பிடிச்சிருக்கா பார்க்கு? நல்லாக்கா? வாங்க. என்ன தங்கம்? அப்படியா, சூப்பர். இங்கே ஒரு ப்ளே ஏரியாலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒன்று வச்சுருப்பாங்கங்க. குழந்தைங்க விளையாடுறதோடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் அதையும் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான் நம்மளுக்கு இந்த பார்க் எல்லாமே. என்னப்பா இது? பிடிச்சிருக்கா உனக்கு இந்த பார்க்கு?
ஆ அடுத்து இன்னும் இருக்கு. காமிக்கிறேன் வாங்க. ஆ வாங்க. சரி தாவு செவல தாவுடா தாவு. எங்க நானே தவழ்ந்துட்டு இருக்கேனே. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக வச்சுருக்காங்கங்க ப்ளே இதுக்கு. இன்னும் கூட அந்த சைட்லாம் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போ. போக முடியுமா? எனக்கெல்லாம் போகவே முடியாது. அவர் ஏன் என்ன சொல்ற? நீ தான் சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளையா? நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய பிள்ளை. ரொம்ப சின்ன மேபி இந்த இடத்துல ஏதாவது பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு டென்ட் எடுத்துட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறதுக்காக ஒரு இது வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. தண்ணியும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஃபுட்டும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? வெளியில் இந்த ஸ்ட்ரீட்டே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்துட்டு வேப்ப மரம்லாம் வச்சுருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பை.